சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். தமிழ் தலைவாசு போஸ்ட் போட்டா ஏன் இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ் நிறையுது. இதுக்கு தமிழ் தலைவாசுக்கு தேங்க்யூ சொல்றதா இல்லை என்னன்னு தெரியல. PKL சீசன் 12 தமிழ் தலைவாஸ் எக்கச்சக்கமான அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒரு வீடியோ வந்து தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தலைவன் சாகரை வச்சு. எனக்குமே அது டக்குன்னு பார்த்த உடனே பயந்துட்டேன் நான். எங்கடா அடுத்த ரிலீஸ் அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி. சரி உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ரிகவரி ஆகிறதுக்கான ஒரு வீடியோவா அது இருந்துருந்துச்சு. கொஞ்ச நேரம் உங்களை மிஸ் பண்ணிட்டோம் தலைவா, சீக்கிரம் ரிகவர் ஆகி வாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் தலைவாஸ் போட்டிருக்காங்க. இது கிளியரா தெரியுது அட்மின் பண்ண பிளான் தான் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஃபேன்ஸை வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லேயே வச்சுட்டு இருக்கணும். அது கமெண்ட் கூட போய் பாருங்க, பயந்துட்டோம்னா என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட் வந்து இருந்துச்சு. அந்த வீடியோவை நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி என்ன ப்ரோ இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையா, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இல்லை 1 நிமிட் ப்ளீஸ்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அதான் கன்ஃபார்மாக தமிழ் தலைவாஸ் வந்து தொடர்ந்து ரிலீஸ் அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. அபிஷேக் மேக் பண்ண மாதிரியே இந்த வீடியோவை மேக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். பட் ரிலீஸ்டு, அதாவது தேங்க்யூ சொல்லலை. ஸோ அதுலேருந்து தெரியுது அவரை வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறது. அதற்காக ரீட்டைன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, அதையும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. பட் இது ஒரு ஹிண்ட்டு தான். இவங்க வந்து சாகரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இதை நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் 50-50 சான்ஸ் அப்படிங்கிறத. சாகர் வந்து ரிகவரி ஆகிறத பொறுத்து தான் அவரோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது அமையும். ஸோ அவர் சீக்கிரம் ரிகவரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண மாதிரி இருக்கு. சீசன் 11 உங்களை நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தலைவாஸ் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. சீக்கிரம் ரிகவர் ஆகி வாங்க தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தலைவாஸ் போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபேன்ஸை வந்து ஒரு கியூரியாசிட்டிலே வச்சுக்கணும், அவங்களுக்குள்ள அந்த டாக்கை வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோவை தான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சது. சாகர் ராத்தியை அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ண முடியாது. ஃபேன்ஸ் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சஞ்சீவ் பலியான் வந்து இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றாரு. சாகர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாருன்னா கெட்ட பேர் வாங்கிப்பாரு கண்டிப்பா. அதாவது தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸுக்கு பிடிக்காத ஒரு கோச்சா மாறிடுவாரு. ஸோ இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் யோசிப்பாங்க. சாகர் அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட மாட்டாங்க. அதுக்காக இது ரிட்டைன் பண்ணிட்டாங்களா அஃபிஷியல் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரிட்டன்ஷனும் பண்ணல. இதை ஜஸ்ட் ஒரு ஹிண்டா மட்டும் எடுத்துக்குவாங்க. சாகர் ராத்தியை ரிட்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஹிண்டா மட்டும் எடுத்துக்காங்க. இதுக்கு முன்னாடி மொயின் சஃபாகிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி. மொயின் சஃபாகி ஆல்சோ ஃபார் ரிட்டன்ஷன் கேண்டிடேட் தான். அண்டு நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் யாரையெல்லாம் ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க தமிழ் தலைவாஸ். அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஹிண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி சாகர் ராத்தி அஃபிஷியலாக ரீட்டைனும் ஆகலை, அவர் அஃபிஷியலாக யாரும் ரிலீஸும் பண்ணல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் இதை பற்றின வீடியோ. ஆனால் இந்த தமிழ் தலைவாஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஏதாச்சும் ஒரு நியூஸாக இருந்தால் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபேன்ஸை டென்ஷன்லேயே வச்சிருக்காங்க. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது.